ஜனங்களை எகிப்திலே இருந்து வரப்பண்ணி 40 ஆண்டு காலம் நடத்தின தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இது பார்க்கும்போது அது எல்லாவற்றையும் விட்டு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படி கர்த்தருக்கு பின்னாலே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில 30 லட்சம் ஜனங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு கேள்வி, இந்த ஜனத்தை நான் எப்படி நடத்த முடியும்? ஹல்லேலூயா. என்ற வாழ்க்கையில முடியாது சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு கூட 70 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும். வாசிங்கள், ஸ்தோத்திரம். என்னாக புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தின் இடத்தில் அங்கே உன்னோடு கூட உன்னோடு வந்து நிற்க செய்ய. அப்பொழுது நான் இறங்கி வந்து உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களில் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உண்மையில் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் சரியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் நம்மில் இருக்கிற அபிஷேகம் நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய மேலும் வரும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஒரு விசுவாசியா இருந்தால் நம்முடைய அந்த ஜெப ஊழியம், ஜெப வாஞ்சை நம்முடைய குடும்பத்தில் வரும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் வரும். பெற்று ஒரு வித்தியாசத்தை, ஒரு லைட் மடும பாருங்க, அந்த ரூம் முழுவதும் வெளிச்சம் உண்டாகிறது போல ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளை இருளில் நடக்கிறதல்ல, அவன் வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிறான். ஹல்லேலூயா. இந்த ராத்திரியில நாம் ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட குடும்பத்தில் வேலை செய்கிற இடங்களில் அநேக பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார். ஆனா வேலைக்கு பொழுதும் என்னை அதிகாலையில் எழுப்பி 1 hour வல்லமையாக நீங்கள் ஜெபித்து ஆவியில் நிரம்பி நீங்கள் போகும்போது தோல்வியை ஸ்தோத்திரம் அவர் வெற்றியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அநேக போராட்டத்தின் மத்தியில் இன்னைக்கு இந்த வசனத்தை நாம் ஒரு சிலராய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 2026 ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். உங்களுக்கு அதிசயத்தை கொடுக்க போகிறார். அற்புதத்தை செய்ய போகிறார். பாருங்க, 80வது வயசுல அந்த மலை உச்சியில் ஸ்தோத்திரம் தேவனுடைய மகிமையை கண்ட தெய்வ மனுஷன் தேவ ஸ்தோத்திரம் தேவனோடு கேட்கிறான், 30 லட்சம் ஜனங்கள். ஹல்லேலூயா. நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்ல. அவர்கள் ஸ்தோத்திரம் ஆயிரக்கணக்கான கேள்வி எழுப்பினாங்க. அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல மோசேக்கு தானே இல்லை. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் 70 பேரை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 70 பேரை தெரிந்து கொண்டு ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் போது யாத்திராக புஸ்தகம் 15 ஸ்தோத்திரம் 25 வாசிக்கும் போது வாசியுங்கள், நான் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணேன். யாத்திராக புஸ்தகம் 25 8 வசனம்.